குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஃபீட்பேக் செஷனை வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஏன் இந்த செஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஒரு சிலர் வந்து ஒரு 1 மந்த்தா இருக்கிறீங்க, ஒரு சிலர் 2 வீக்ஸ், ஒரு சிலர் வந்து 1 வீக்கா வந்து இந்த கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க. கரெக்டா? இந்த கோர்ஸ்ல இருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்குது? இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குதா இல்லையா? அடுத்தது இதை வச்சு உங்களால கன்சிஸ்டன்ட்டா மார்க்கெட்ல வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியுமா இல்லையா? ஸ்ட்ராட்டஜிஸ் எந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன், இது எல்லாத்தையுமே நீங்க வந்து இந்த கால்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபீட்பேக் செஷன் தான். அண்ட் இதை வந்து யூடியூப்லயுமே பப்ளிக்கா வந்து நான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நீங்க வந்து என்ன ஃபீட்பேக், அது மேபி பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் நீங்க கத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் வந்திருக்குது, ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க இந்த ஜூம் கால்ல வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தரா உங்களுடைய ஃபீட்பேக்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? Let me go first, ma'am. ஆ, எஸ் Uh, பாலசங்கர். hello. ஆ, Yeah. எஸ் சார், சொல்லுங்க. So, yeah. நான் வந்து ஆக்சுவலி இந்த டீம் ஜாயின் பண்ணது எனக்கு தெரியல. மேபி ஒன்லி 2 days, எனக்கு 2 days முன்னாடி தான் ஜாயின் பண்ணேன். பட் ஓகே. என்னன்னா ஓவராலா மார்க்கெட்ல லைவ் மார்க்கெட்ல இதோட ட்ராவல் பண்ணல. பட் இந்த 2 நாள் இந்த ட்ரைனிங் வீடியோஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா, அதோட ஃபீட்பேக் மட்டும் நான் சொல்றேன். ஓகே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பேசிக்கலி இப்பெல்லாம் நம்ம ஒரு ரெக்கார்டிங் வீடியோஸ் பார்க்கறோம் அப்படின்னா நமக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய நாள் சான்ஸ் இருக்கு. நான் பார்த்துட்டு இருக்கேன், ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னா அதை விட்டுட்டு நான் அது என்னன்னு பார்க்க போயிடுவேன். ஸ்டாப் ஆகும். அப்புறம் எனக்கு வந்து அந்த ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துட்டு இருந்த அந்த இது மிஸ் ஆயிடுச்சு, கண்டினியூட்டி மிஸ் ஆயிடுச்சு, திருப்பி நான் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் உங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த டிஸ்ட்ராக்ஷன் கிட்ட போகாம மோர் அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கேட்க கேட்க. அதாவது ஒரு ரெக்கார்டிங் பார்க்குற மாதிரி இல்லை, ஒரு லைவ் செஷன் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். மோர் ஓவர் இப்போ லைவ் செஷன் பார்க்குறோம் அப்படின்னா பிட்வீன் நிறைய டவுட்ஸ் வச்சா நம்ம டவுட்ஸ் கேட்போம். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட் செக்ஷன் பண்ணும்போது டவுட் வருது, அது என்னன்ட்டு கிளாரிஃபை பண்ணிக்க முடியாது. ஏன்னா ரெக்கார்டிங் பார்க்கறதுனால நான் நோட் பண்ணி வைக்கிறேன். பட் ஆனால் சப்சிக்வெண்ட்டாக நீங்கள் கொடுக்குற எக்ஸாம்பிள் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த டவுட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா கிளாரிஃபை ஆயிடுது. ஸோ ஓவராலாக அந்த அது ஒரு ரெக்கார்டிங் பார்க்குற மாதிரி இல்லை, எனக்கு ஆக்சுவலி பார்த்தா ஒரு லைவ் செஷன் பண்ணுற மாதிரி இருக்கு. அந்த வே யூ நரேட்டட் இல்லையா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடா, ஒரு பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறவங்களுக்கு எப்படி சொன்னா புரியுன்ற மாதிரி ஒரு ரொம்ப சிம்பிளிஃபைடா ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு ஒரு ஒரு சாப்டரும். அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் 12 hours வீடியோ, 12 hours ரெக்கார்டிங் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. லைவ் செஷன்னா சரி ஒரு செஷன்ஸ் இருக்கும், 12 hours ரெக்கார்டிங் பார்க்கணுமான்ற மாதிரி இருந்தது. பட் ஆனால் எனக்கு ஆல்மோஸ்ட் நான் நேற்று தான் ஜாயின் பண்ணேன்னு நினைக்கிறேன். பட் அந்த 12 hours எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் ஃப்ரைடே ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஃப்ரைடே வந்து நைட்டே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் 5 hours முடிச்சுட்டேன். எனக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. ஆல்மோஸ்ட் சொல்லணும்னா 3 AM பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு சாப்டர் முடிக்கும் போது அடுத்த சாப்டர் பார்க்கணும், அது என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த கியூரியாசிட்டி இருக்கு இந்த வீடியோஸ்ல. ஸோ டெஃபினட்டா இது ஹெல்ப். டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ட்ரேடிங். நான் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. பட் ஸ்டில் வந்து நான் எந்த அளவுக்கு எவ்வளவு தீவிரமா இருக்குன்றது அந்த செஷன்ல பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. செல்ஃப் அனாலிசிஸ் பண்றதுக்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ அதனால தான் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி வந்து இந்த ட்ரைனிங் டைம்ல வந்து நான் இந்த ட்ரேடுமே எடுக்க ட்ரை பண்ணல. உடனே ஒரு ஒரு பூஸ்ட் கிடைச்சி பார்த்துட்டோம், ஏதோ சொல்றாங்க 2 டெக்னிக்கல் கத்துக்கிட்டோம், டக்குனு போய் மார்க்கெட்ல பார்க்கலான்ற மாதிரி தாட்டுக்கு நான் போவே இல்லை. டிசிப்ளின்டா நான் அப்படியே வந்துட்டு எந்த ட்ரேடும் எடுக்கல, அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருந்தேன். ஸோ நான் அந்த 30 hours முடிச்சுட்டேன். அதனால தான் கான்ஃபிடென்ட்டா சரி எடுத்த வரைக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் தான் இருந்தது. வீட்லயே கூட கேட்டாங்க, இல்லை இவ்வளோ இதுவா பார்த்துட்டு இருக்க, கண்டினியூஸா வீடியோ பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா நான் சொன்னேன் இந்த மாதிரி ட்ரைனிங் வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ டெஃபினட்டா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது நம்ம வீடியோஸ் எல்லாமே. அண்ட் சின்ன சின்ன டவுட் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு நான் சாட்ல நீங்க சொன்ன மாதிரி நான் கேட்டேன், நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டீங்க. ஓவரால் இந்த ட்ரைனிங் செக்ஷன் என்கிட்ட கேட்டீங்கன்னா இட் ஹெல்ப் மீ வாட் லாட். டெக்னிக்கலா கொஞ்சம் நான் பெருசா வந்து நான் நாளைக்கே ட்ரெயின்ல சாதிக்கிற அளவுக்கு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்மளோட அந்த ஜேர்னி இருக்கு இல்லையா, அந்த ஃபுல் கோர்ஸோட ஜேர்னி இருக்கு. ஸோ அதனால
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு இந்த 13 ஹவர்ஸ் வீடியோ வந்து டெஃபினட்டா இட் ஹெல்ப் வே. ஸோ நெக்ஸ்ட் மூவ் இவ்வளோ நாளாக வந்து ட்ரேடிங் பண்ணாலும் சின்ன சின்ன ப்ராஃபிட் பண்ணாலும் பெரிய லாஸஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து எனக்கு வந்து ஒரு பெருசா வந்து அது நம்ம பண்ணதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நம்ம வந்து நிறைய தப்பு தான் பண்ணியிருக்கோம், இவ்வளோ நல்லா கரெக்டான இதுலயே போல. ஸோ இப்போதான் வந்து ஒரு ரைட் மென்டோர் வந்துருக்கோன்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கு, ஒரு கான்ஃபிடன்ட் கிடைச்சிருக்கு நம்ம இந்த வீடியோஸ் பார்த்ததுன்னு சொல்றேன். ஸோ திஸ் ஆல் அபவுட் மை ஃபீட்பேக் அண்ட் ஹோப்பிங் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தி ஜர்னி. யா தேங்க்யூ சார். ஸோ கண்டிப்பா எனக்கு உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடா மற்றவங்க 2026 சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், யா அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் கண்டிப்பா. முடிக்கிட்டேன். ஓகே, ஓகே, கண்டிப்பா உங்களுக்கு 2026 ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஃபிட்டபிள் ஜேர்னியா இருக்கும். ஸோ கோர்ஸ்லயே நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், 12 ஹவர்ஸ் 15 சாப்டர்ஸ் இருக்கும். இதை நீங்க பார்த்து முடிக்கிற வரைக்கும் டவுட்ஸ் கேட்க கூடாது, நோட் பண்ணி வைங்க, டவுட்ஸ் ஏதாவது லாஸ்ட்ல இருந்தா கேளுங்கன்னு சொல்லியிருப்பேன். ரீசன் என்னன்னா உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா. டவுட் வரும்னு தெரியும். வரக்கூடிய டவுட் அடுத்த 10 நிமிஷம் 15 நிமிஷத்துலயே கிளாரிஃபை ஆகிருங்கிறதும் எனக்கு ஷியூரா தெரியும். அதனாலதான் அந்த கான்பிடென்ட்ல தான் நீங்க எழுதி வச்சுட்டு லாஸ்டா டவுட் இருந்தா கேளுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். மத்தபடி யாருமே அது டவுட்ஸ்ங்கிறத அது- எது அது- ரிலேட்டடா கேட்டிருப்பாங்கன்னா, எந்த இண்டிகேட்டர் ட்ரேடிங் வியூல ஆட் பண்ணணும், அந்த இண்டிகேட்டர் கன்ஃபியூஷன் வேணும்னா வந்திருக்குமே தவிர, கோர்ஸ்ல எனக்கு புரியல இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே யாருக்கும் இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஏன் அப்படின்னா, என்னுடைய கோர்ஸ் நான் எப்படி டிசைன் பண்ணிருக்கேன் அப்படின்னா, நீங்க ஒரு ஃப்ரெஷர் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் எதுவா வேணும்னாலும் இருந்துக்கோங்க. பட் நீங்க என்கிட்ட வந்து ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, டாப் டு பாட்டம் ஃபுல்லா நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும் அப்படிங்கிறதுனால எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா ரொம்ப சிம்பிளா புரியுற அளவுக்கு தான் டிசைன் பண்ணிருப்பேன். இதுல பாத்தீங்கன்னா சிம்பிளா இருக்குங்கிறதுக்காக இது அட்வான்ஸ்ட் இல்லையான்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் அட்வான்ஸ்ட். இப்ப நீங்க அந்த 15 சாப்டர்ஸ்ல பார்த்தது வந்து ஒரு ஃபார்முலா மட்டும்தான். இப்ப இந்த ஃபார்முலாவை இந்த 100 டேஸ் நீங்க அப்ளை பண்ண டிஃப்ரெண்ட் சினாரியோஸ்ல அதை நீங்க அப்ளை பண்ணும் போதுதான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து கெயின் ஆகும். ஸோ 15 சாப்டர்ஸ் ஃபார்முலா தெரியாம நம்மளால ஒரு சொல்யூஷனை போட முடியாது, கரெக்டா? ஃபார்முலாவை நீங்க கரெக்டா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்யூஷன்ஸ் பெர்ஃபெக்ட்டா இந்த 100 டேஸ்ல உங்களுக்கு வந்துடும். கண்டிப்பா மேம். லைவ் செஷன்ஸ்ல நம்ம என்ன மிஸ் பண்ணுவோம்னா அந்த டைமோட முடிஞ்சிடும். நம்ம ஏதாவது டவுட் இருந்தாலும் அப்போ மட்டும் தான் கேட்க முடியும். பட் இந்த ரெக்கார்டட் கரெக்ட். வீடியோஸ் இந்த இதுன்னு எனக்கு ரிவைண்ட் பண்ணி நான் மல்டிபிள் டைம்ஸ் பார்த்தேன். அண்ட் அது அந்த வகையில இது ரொம்ப பெஸ்டாக. யா ஸோ அதனாலதான் தட்ஸ் மார்னிங் ஆல் ஃப்ரம் வந்து மீ. யா தேங்க்யூ பாலா சார். இப்போ மார்னிங் 9ல இருந்து நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட லைவ் செஷன் மார்னிங் கண்டக்ட் பண்றோம். அடுத்து ஈவினிங்குமே நான் ஏன் உங்களுக்கு ரெக்கார்டட் செஷன் போடுறேன் அப்படின்னா, லைவ் அனாலிசிஸ்ல பார்க்கும்போது நம்மளுடைய மைண்ட் செட் வேற மாதிரி இருக்கும், ரெக்கார்டட்ல பார்க்கும்போது நம்மளுடைய மைண்ட் செட் வேற மாதிரி இருக்கும். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கூட அதை நம்ம மறுபடியும் அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்த நாள் அதே விஷயத்த நம்ம கரெக்டா மார்க்கெட்ல எக்ஸாக்டா பார்க்கும்போது கரெக்டா அந்த பாயிண்ட்டை நம்ம நோட்டீஸ் பண்ணிடுவோம். எங்க என்ட்ரி எடுக்கணும், நேத்து இதை பண்ணோம், இதை மிஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற எல்லா கிளாரிட்டியுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் டெய்லி அனாலிசிஸ்ல. ஸோ அதுதான் டெய்லி அனாலிசிஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட். இந்த 15 சாப்டர்ஸ் ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியக்கூடியதுதான் டெய்லி அனாலிசிஸ். ஸோ டெய்லி அண்ட் வீக்லி அனாலிசிஸ் ஒவ்வொரு நாளுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸ் அதுல நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், மார்னிங் காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து என்ன பண்ணணும் வரைக்கும் நான் சொல்லுவேன். எல்லாமே இன் டீட்டெயிலா இருக்கும். உங்களுடைய ட்ரேடிங் மைண்ட் செட் அண்ட் சைக்காலஜி எல்லாத்தையும் சேர்த்து தான் அது வந்து இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு கொண்டு போற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ கண்டிப்பா. நெக்ஸ்ட் வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். மேம் கிரி மேம். சொல்லுங்க கிரி சார். மேம் எனக்கு இது கரெக்டாக 5 டேஸ் ஆகுது மேம். லாஸ்ட் சண்டே தான் நான் ஜாயின் பண்ணேன். ஓகே. பட் எனக்கு நான் முன்னாடி எனக்கு ஒரு 1.5 இயர்ஸ் ஆகுது மேம் நான் இந்த ட்ரேடிங் ஜேர்னி ஆரம்பிச்சு. அதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னன்னா நெக்ஸ்ட் டே எனக்கு என்ன ஒரே ஒரு பாசிட்டிவிட்டி என்ன இருந்ததுன்னா, நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு தான் நான் எதாவது ஸ்டார்ட் பண்ணுவேன். அதில் 1.5 வருஷத்துல நிறைய கற்றுக்கிட்டேன், ஸ்ட்ராட்டஜி அது இதுன்னு. பட் இப்போ உங்க கிளாஸ் எது உங்க கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு எது என்னைய ஃபோக்கஸ்டாக பார்க்க வச்சதுன்னா உங்க டீச்சிங் டோன் தான். நான் வந்து ஃபாலோவராக இருக்கேன். அந்த ஈஸியாக அந்த பேசிக்கான விஷயத்துல ரொம்ப கேப்சர் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு நீங்க சொல்லி தரது. அதை வச்சு தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். அந்த கிளாஸஸ்ல அந்த கோர்சஸ் படித்தேன். இந்த 5 டேஸ் 6 டேஸே எனக்கு கொஞ்சம் இது நாள் வரைக்கும் மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். இன்னைக்கு வந்து ஒரு 4 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கலாக நம்ம ஸ்ட்ராங் ஆயிடுவோம், ஃபியூச்சர் அப்கமிங் டேஸில் நம்ம நல்லா பண்ணுவோம் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன்.
அதே மாதிரி எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த இண்டிகேட்டர் வந்து எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு டாப்பிக்லேயே சொல்லியிருப்பீங்க லீடிங் லேகிங்னு சொல்லி. நான் இது நாள் வரைக்கும் லேகிங்கில் இருந்தேன். என்னோட ஸ்ட்ராட்டஜி நான் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ட்ரி சொல்லி ஒரு 15-20 பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் என்னோட என்ட்ரி இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக்காகவும் இருக்குது. பட் நம்ம ஒரு 15-20 பாயிண்ட்ஸ் அகடாக போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா நம்ம 15-20 பாயிண்ட்ஸ் அகடானா நம்ம டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்ட இருக்க மாதிரியே இருக்கும். கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அப்புறம் மேம் அப்புறம் சைக்காலஜி பற்றி சொல்லணும். ட்ரேடிங் சைக்காலஜி தான் ரொம்ப எதிர்பார்த்தேன். யாராவது சொல்லி தருவாங்களா, யார்கிட்ட கேட்கலாம், அது மாதிரி ரொம்ப எதிர்பார்த்தது வந்து உங்ககிட்ட அந்த ஒரு டாபிக் பார்த்தேன். கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுது. ஏன்னா ரொம்ப பதட்டமாயிருவேன் நான். ஏன்னா இதில் வந்து நான் இது வரைக்கும் நான் கைடன்ஸ்னு சப்போர்ட் நான் நிறையா கோர்சஸ் நானும் பே பண்ணி படிச்சிருக்கேன். இந்த மாதிரி சப்போர்ட்லாம் யாரும் பண்ணல. லைவ் செஷன் பண்ணும்போது தான் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்க மாதிரி இருந்தது. தைரியமாக நம்ம ட்ரேட் எடுக்கலாம். என்ன இனிஷியலாக முன்னாடிலாம் வந்து எப்படி ட்ரேட் எடுப்பேன்னா, ஒரு ட்ரேட் எடுத்தேன்னா அது வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்க்கு மேலெலாம் வச்சிருக்க மாட்டேன். எனக்கு அது பதட்டமாயிடும். இல்லைன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் 15 பாயிண்ட்ஸ் வந்தாவே க்ளோஸ் பண்ணிடுவேன். பட் இப்போ வந்து ஒரு 1 or 2 ஹவர்ஸ் வரைக்கும் கூட ஒரு ட்ரேடை ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சு. மெயின் சப்போர்ட் நீங்கள் தான் மேம். அதுக்கப்புறம் அந்த லைவ் சப்போர்ட் எனக்கு மெயினாக ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா லைவ் செஷனில் வந்து ஒரு ஹெல்ப் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது நீங்கள் ஒவ்வொரு கேண்டில் வச்சு நீங்கள் அப்பயே அப்டேட் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்குது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அதுதான் ரொம்ப இதாக இருக்குது. பட் டெக்னிக்கலாக எனக்கு சில டவுட்ஸ்லாம் இன்னுமே தான் வரும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு இந்த வீக் முடிச்சு நெக்ஸ்ட் வீக் நான் எதாவது டவுட் இருந்தால் நான் கேட்குறேன் மேம். ரொம்ப தேங்க்ஸ் மேம், நீங்கள் சொல்லித்தரது புரியுது. யா ஷியோர். தேங்க்யூ கிரி சார். நெக்ஸ்ட் வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? சிஸ்டர் ராஜு பேசுறேன். சொல்லுங்க சார். ஃபீட்பேக்னா எப்படி சொல்றதுன்னா, எல்லாருமே ஒருத்தர்கிட்ட சஃபர் ஆகிட்டு தான் அடுத்தவங்க கிட்டே போறாங்க. இவங்களாவது நமக்கு சரியா இருக்குமா அப்படின்ட்டு தான் எல்லாருமே தேடி தேடி இப்போ உங்ககிட்ட ஜாயின் பண்ண எல்லாருமே ப்ரீவியஸாக எங்கெங்கேயோ படிச்சிருப்பாங்க. நானும் படிச்சிருக்கேன். எங்கெங்கேயோ போயிட்டு எவ்வளோ பிரச்சனைகளோ சந்திச்சு தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை மார்க்கெட்டில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு விஷயம் இருக்குன்ற நம்பிக்கையில தான் நாங்கள். ஆனால் ஃபர்ஸ்ட் நம்பிக்கை இல்லாமல் ஜாயின் பண்ணி அந்த கோர்ஸ் நாங்கள் அந்த நீங்கள் அனுப்பின அந்த ரெக்கார்டிங் வீடியோஸ் பார்த்த உடனே எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நம்பிக்கைன்னா மார்க்கெட்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்ம சரியாக லேர்ன் பண்ணி நம்ம கரெக்டான எமோஷனலாக பண்ணால் 100% ஜெயிக்கலான்றது நல்லாவே கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்பிட்வீனில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சாப்டர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் டவுட்ஸ் எல்லாம் எழுதி வச்சு எது கேட்டாலுமே சொல்கிறீங்க. அப்புறம் முக்கியமாக சொல்லப்போனால் அந்த லைவ் செஷனில் வந்து கூட நீங்கள் அதாவது உங்கள் ஓன் ரிஸ்க்கு பட் எடுங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. அது அவங்க வில்லிங்கு ட்ரேட் எடுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்னன்றீங்க தவறு, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது இவத்தை நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம், அடுத்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ற லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு சொல்கிறீங்க. அதுவுமே ஒரு வகையில் உண்மையே அதெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஏன்னா சில பேர் மூஞ்சி முகம் தெரியாமல் இது உங்கள் மூஞ்சி பார்த்தது கூடலன்னு சொல்லலாம். ஆனால் பட் விஷயம் இருக்குது. அதாவது முகத்தை காட்டுறவங்க சரியாக இருக்கிற மாதிரியும் முகம் காட்டாதவங்க நல்லவன்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் வந்து ஃபேஸை பற்றி எங்களுக்கு விஷயம் கிடையாது, உங்கள் மூஞ்சி கூட நாங்கள் பார்த்ததில்ல. ஆனால் வந்து நீங்கள் சொல்கிறதுல விஷயம் இருக்குது மார்க்கெட்டில். அப்போ வந்து நாங்கள் சரியான என்ட்ரி எடுக்கிறதுக்கும் சரி, அந்த தப்பான என்ட்ரியை ரெக்கவர் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த லைவ் செஷனில் சொல்லித்தரது எல்லாமே கரெக்டாக இருக்குது. எங்களுக்கு கோர்ஸ் சேர்ந்தது ரொம்ப சந்தோஷம்தான். அது இந்த 2026 எங்களுக்கு ஒரு இந்த ட்ரேடிங்கில் ஒரு நல்ல ஜேர்னியாக இருக்கணும். கிட்டத்தட்ட நான் சேர்ந்து 14th நவம்பர் ஜாயின் பண்ணேன். இப்போ போயிட்டு இருக்குது. ஓரளவுக்கு நல்ல சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் டெய்லியுமே ட்ரேடு எடுக்கணும் இல்லையோ உங்கள் லைவ்ல ஜாயின் பண்ணிடுவேன். ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஏன்னா எனக்கு கொஞ்சம் நான் என்னோட கேபிட்டலில் வித்ட்ரா போட்டு கொஞ்சம் வேறு விஷயத்துக்கு யூட்டிலைஸ் பண்ணிட்டேன்.
பட் எதுக்காக பார்ப்பேன்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அது பேக் டெஸ்ட் மாதிரி நான் பார்ப்பேன். இது ஒர்க் ஆகுதா இவங்க சொல்கிறது இந்த இடத்துல. ஆனால் எல்லாமே ஒர்க் ஆகும். சம்டைம்ஸ் மார்க்கெட் நம்மளை தாண்டி போக ஒரு நாள், அது எக்ஸெப்ஷன். பட் அந்த நீங்கள் சொல்லக்கூடிய சைக்காலஜி, அந்த ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு குரு கிட்ட படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்கிற சில பக்குவமான விஷயங்களாக இருக்கும். நம்ம மைண்ட் எப்படி தேர்த்திக்கிறது, நம்மளே ஃபர்ஸ்ட் நாம எப்படி தேர்த்திக்கிறது, அதெல்லாம் ரொம்ப அட்வைஸ்னா அட்வைஸு சின்ன பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் பிடிக்குமா என்னன்னு தெரியல. பட் என் ஏஜ் நியர் டு 43. ஆனால் வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணும்போது அது எனக்கு கரெக்டாக இவங்க ரொம்ப மெச்சூராக என்னை விட ஏஜில் பெரியவங்க மாதிரி அந்த அட்வைஸ் பண்ண ரொம்ப ரொம்ப எனக்கு அது பக்குவமாக இருக்கும். அது சொல்கிறது அப்படியே நமக்கு சரி ஓகே, இப்படி பண்ணாதான் இது சரி, இப்படி பண்ணாதான் இது கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வீடியோவுமே நீங்கள் டெய்லி அனலைசிஸ்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே கற்றுக்கலன்ற ஒரு ஃபீல் மட்டும் தான் இருக்குது. இவ்வளோவே மிஸ் பண்ணிட்டோமா இத்தனை வருஷத்தை. நியர் டு நான் ஒரு 4 வருஷமா நான் அந்த மார்க்கெட்டுக்கு எத்தனை பேர்கிட்ட எவ்வளோ செலவு பண்ணி என்னுடைய லாசஸ் அதெல்லாம் கணக்கிலே இல்லை. பட் இப்போ ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்போ நம்ம கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் பிரச்சனைலாம் நம்ம என்னுடைய பர்சனல் பிரச்சனைலாம் சால்வ் பண்ணாதான் ஃப்ரீயாக மார்க்கெட்டில் இருக்க முடியும்னு எனக்கு தெரியுது. பட் நம்ம எமோஷனாக நம்ம ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். மற்றபடி உங்கள் கோர்ஸ்லாம் சொல்லவே அது நீங்கள் சொல்கிறது எல்லாமே 99% ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க, நான் சொல்கிறது 70 to 80 ஒர்க் ஆகுன்னு சொல்லுவீங்க. நல்லாவே ஒர்க் ஆகுது, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓவரால் கோர்ஸ் நல்லது தான். உங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். தேங்க்யூ சிஸ்டர். ஆக்சுவலி ராஜீவ் காந்தி சார் உங்ககிட்ட ஒன்று சொல்லி ஆகணும். நீங்க ஜாயின் பண்ண போது உங்களுடைய வாய்ஸ் டோன் எப்படி இருந்தது, உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருந்தது, அண்ட் இப்போ உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படிங்கறத என்னால ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இதுக்கு முன்னாடி நீங்க ஜாயின் பண்ணப்போ என்னை வந்து ஏமாத்திட்டாங்க அப்படி இப்படின்ட்டு உங்களுடைய மைண்ட் ஃபுல்லா கோபம், வெறுப்பு, லாசஸ் இது ஃபுல்லா தான் இருந்தது. இப்போ உங்களுடைய மைண்ட் நீங்க பேசுறதையே ரொம்ப கிளியரா ஒரு காம் ஸ்டேட்டுக்கு வந்துட்டீங்க ஃபர்ஸ்ட். அடுத்து உங்களால இதுல இருந்து ரெக்கவர் பண்ணி வெளியே வரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் சக்சஸ் தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸும் உங்களுடைய பேச்சு அண்ட் உங்களுடைய மைண்ட் செட்லயே தெரியுது. ஒருத்தவங்களுடைய மைண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத அவங்களுடைய அந்த டோனை வச்சே நம்மளால வந்து சொல்ல முடியும். ஸோ நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் பேசினதுக்கும் இப்ப பேசும்போது உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படிங்கறத என்னால ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது ஆக்சுவலி. ஸோ இதுவே உங்களுடைய ட்ரேடிங் சைக்காலஜிக்கு ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலி. ஸோ ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சிஸ்டர். அதே மாதிரி எனக்கு என்ன தெரிஞ்சு நான் தான் உங்ககிட்ட பிகினிங்ல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண பேட்ச் என்னன்னு தெரியல. பிகினிங்ல நான் தான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அந்த ஜாயின் குரூப் பண்ண பர்சனே நீங்க தான். எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பட் ஆனால் நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண நீங்க தான். அவ்வளவு கொஷின்ஸ் கேட்டு என்ன நேர்ல பார்த்தாதான் காசு கொடுப்பேன், காசு கொடுக்காம எப்படி ஜாயின் பண்றது அப்படி இப்படின்னு நிறைய பேசினது நீங்க தான். ஆனா ஸோ எனக்கு அப்ப பேசினதுக்கும் இப்போ நீங்க உள்ளதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனால் இதில் சக்ஸஸ் பண்ண முடியும் சிஸ்டர். 100% உங்களை ஃபாலோ பண்ணி உங்களுடைய சைக்காலஜிகள் உங்கள் ட்ரேடிங் மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணணுமே. எனக்கு அப்படியே நீங்கள் சொல்கிறது காப்பி ட்ரேட் மாதிரி தான். நீங்கள் சொல்லி கொடுக்குறது நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணவே ஓகே, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். 2026ல கண்டிப்பா சொல்லி கொடுத்த மாதிரியே அந்த ப்ராஃபிட் டார்கெட்ஸ் எல்லாமே கரெக்டா அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ தேங்க்ஸ் சிஸ்டர். செல்ஃப் டிசிப்ளின்டா இருங்க. அந்த ஒண்ணு மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? வணக்கம். அண்ணாதுரை பேசுறேன். இப்போ வணக்கம் சார். நீங்க இப்போ நீங்க அந்த சொல்லித்தர்ற விதம் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. அது எந்த மாதிரினா நமக்கு வந்து ஒரு ஒரு ஹோப் கொடுக்குது. நம்ம வந்து இந்த இந்த ட்ரேடிங்ல நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இதை இன்னும் நிறைய பேருக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு இதை ரெஃபர் பண்ணி நிறைய பேரை வந்து இந்த இவங்ககிட்ட சேர்த்து விடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு. இன்னும் நான் வந்து ப்ராக்டிக்கலாக இன்னும் ட்ரேடிங் ஆரம்பிக்கல. பட் இது வரைக்கும் அந்த இந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப இது என்ன சொல்லுவாங்க,
கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அப்படி ரொம்ப திருப்ப கொஞ்சம் எனக்கெல்லாம் சீக்கிரம் புரிஞ்சிடுறதுங்கிறதுனால அதுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும், ஆனால் நான் மற்றவங்க நம்மளுக்கு புரியுது, மற்றவங்களுக்கு புரியாமல் இருக்கிறவங்களுக்கு புரியணுமேங்கிற ஒரு அக்கறையில் நீங்கள் அதை திரும்ப திரும்ப நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு எடுத்து சொல்லும்போது அதை உங்களுடைய எஃபர்ட் எவ்வளோ சின்சியராக நீங்கள் இதை நடத்துறீங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் உங்களுக்கு. நன்றி. தேங்க்யூ சார். ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பேக்ரவுண்ட்ல இருந்து வரீங்க. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வகையான விஷயங்கள்ல உங்களுடைய பாஸ்ட் பர்சனல் லைஃப்ல சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. அப்போ நான் ஆமாம். சந்திச்ச விஷயத்த வச்சு மட்டுமே நான் உங்களுக்கு ஒரே டைரக்ஷன்ல ட்ரெயின் பண்றேன் அப்படின்னா அது செட் ஆகாது. கரெக்டா? ம் அப்போ ஆமாம். எல்லாருக்குமே புரிஞ்சுக்கிற விதத்துல நான் ஒரு விஷயத்த கன்வே பண்ணணும். அப்பதான் அது எல்லாருக்குமே போய் சேரும். அப்போ அந்த அளவுக்கு நான் எஃபிஷியன்ட்டா என்ன நான் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பண்ணிக்கணும். அப்பதான் அந்த கெப்பாபிலிட்டியோட நான் உங்களுக்கு அதை வந்து ஃபீட் பண்ண முடியும் ஆக்சுவலி. ஸோ ஆமாம். இது எல்லாமே நான் என்ன எந்த அளவுக்கு டெவலப் பண்ணிக்கிறேனோ அந்த அளவுக்கு அது அப்படியே உங்ககிட்டயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். கண்டிப்பா. சரி. தேங்க்யூ சார். நன்றி நன்றி. யா. நெக்ஸ்ட் யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? சவுண்ட் அப்பன் சார் இருக்கீங்களா? நீங்க ஐ திங்க் லாஸ்ட் வீக் தான் ஜாயின் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 10 days கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஓகே. வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? சார் ஆக்சுவலி இப்போ சார் 3 பேர் பேசினாங்க இல்லையா, அவங்க பேசுனதுல இருந்து அந்த சைக்காலஜி தான் எனக்குமே இம்ப்ரெஸ் ஆன சாப்டர் ஆக்சுவலா. பிகாஸ் இதுல வந்து ரொம்ப செல்ஃப் டிசிப்ளின் வந்து ரொம்ப முக்கியன்றது தெரிஞ்சாலும் என்னன்னா அந்த பதட்டமான சைட்ல ஃபர்ஸ்ட் ஒரு எனக்கு அப்புறம் ஒரு பேசினார் பார்த்தீங்களா. ஸோ அதே டைம்ல தான் நானும் இருந்தேன். மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன்னா ட்ரேட் எடுப்பேன், சட்டுன்னு ஒரு 5 minutes எனக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் மாறிடும் அப்படின்ற ஒரு பயத்துல வெளியே வந்துடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தா அது மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100% கூட போயிருக்கு. இந்த மாதிரி எல்லாம் போகும்போது ஓகே. ரெண்டா இது எப்படி நம்ம கேப்சர் பண்ணாம மிஸ் பண்ணிட்டோம் சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பேரும் இருந்தது. ட்ரைனிங் போய் எடுக்கும்போது ட்ரைனிங் போலாமா வேணாமான்ற ஒரு ஆசிலேஷன் இருந்துச்சு. ஏன்னா ஃபீஸ்லாம் ஜாஸ்தி சொல்லுவாங்க. இப்போ நான் பெருசா பண்ண ஆரம்பிக்கல இப்போ. ஸோ அதனால கொஞ்சம் யோசிச்சு தான் நான் இது பண்ணிட்டே தள்ளி போட்டே வந்தேன். பட் ஆனா இது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போதுதான் சரி. கண்டிப்பா இது வந்து ஒரு ஒரு ப்ராப்பரா ஒரு ட்ரைனிங் இல்லாம இதுல பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சரி நான் வந்து ஒரு நல்ல மென்டர் சூஸ் பண்ணோம். இந்த ட்ரெயினர்ன்றதை விட நான் மென்டர் தான் சொல்றேங்க. அகைன் இது வந்து ட்ரைனிங்கை விட மென்டர்ஷிப் தான் தேவை. நியூஸ் சார் சொன்ன போது அந்த குருன்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்துல வச்சுட்டு ப்ராப்பரா என்ன சொல்றதுன்னா இந்த ட்ரைனிங்னா நம்ம சொல்லி கொடுத்து போயிருவாங்க. அதை தாண்டி ஒரு கைடன்ஸ் இருந்துட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய யூடியூபர்ஸ் இதெல்லாம் பார்ப்பேன். சரி இங்க போலாமான்னு யோசிப்பேன். ஆனா டவுட் இருந்துட்டே இருக்கும், இங்க போய் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. பட் ஸ்டில் உங்க இதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சரி ஒரு ஹோப் இருக்க மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நீங்க பெருசா வந்து இந்த இது பண்ணும்போது உங்க செஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இம்பார்ட்டன்ஸ் டெக்னிக்கல் எவ்வளவு தரீங்க இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. இன்னும் சொன்ன மாதிரி அந்த சொல்லித்தர விதம் வந்து பொறுமையா சொல்லித்தரது. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் சொல்லித்தரமா டவுட் வரும். அதே வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்க அந்த கான்செப்ட் கிளாரிஃபை பண்ணிடுறீங்க. ஸோ அது நல்லாவே புரியுது. அந்த வகையில் என்னோட 2 days எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவ் தான் இருந்தது. டெஃபினட்டா எல்லாரோட இது மாதிரி தான் எனக்குமே வந்து ஒரு நல்ல இப்போ அட்லீஸ்ட் ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ராக்ல வந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. ஓகே. ஷூர் சார். கண்டிப்பா வண்டி நீங்க ஓட்டிட்டு பேசிட்டு இருக்கேன். மேபி வாய்ஸ் கிளியரா இருக்கு. யா ஓகே. ஆக்சுவலி பைக் ஓட்டிட்டுலாம் அந்த மாதிரி டிராஃபிக்ல இந்த மாதிரி டைவர்ஷன்ஸ் இல்ல வச்சுக்காதீங்க. எனக்கு தெரியாது நீங்க பைக் டிரைவ் பண்ணிட்டு தான் இல்ல பண்ணிட்டு பேசும்போது ஸ்டாப் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பேசுறேன். இல்ல ஸ்டாப் பண்ணி
பேசும்போது ஓகே. ஓட்டும்போது கேட்டுட்டு தான் நினைச்சேன். ஓகே. ஸோ கோர்ஸ்லயுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே விஷயத்துல தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அடுத்து மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவேன். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸும் சொல்லுவேன். ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லுவேன். ஆக்சுவலி நீங்க வந்து குரு ஒரு மென்டாரையும் தாண்டி குருன்னு சொல்றீங்க. பட் அந்த குரு அப்படிங்கிற அந்த வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். இத வந்து ஜஸ்ட் ஃபார் சேக் வந்து சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா, ஒருத்தங்க ஒரு அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஒரு குரு ஸ்தானத்துல இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க எடுத்துக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசு. ஒருத்தங்களுக்கு ஒன்ஸ் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, ஒரு விஷயத்த நான் இத குடுத்தே ஆவேன் அப்படின்னா, அவங்க ரொம்ப அடமென்ட்டா அவங்களுக்கு எவ்வளவுக்குள்ள அத வந்து இன் டெப்த்தா போயிட்டு குடுக்க முடியுமோ, அத குடுத்து முடிக்கிற வரைக்கும் அவங்க விடமாட்டாங்க ஆக்சுவலி. ஸோ இத எனக்கு ஆப்ட் ஆகுமா இல்லையான்னு தெரியல. பட் என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் என்ன தேடி வராங்க அப்படின்னா, அதுல ஒரு பெர்ஃபெக்ஷன் அடுத்தவங்க வந்து அது இல்லாம போக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது. ஓகேவா? ஸோ சவுண்டப்பன் சார் ஆக்சுவலி டிராவல்ல இருக்காங்களாம், பேச முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஓகே. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லாம ஜாயின் பண்ணீங்க. பட் வந்து அந்த 15 வீடியோஸ் பார்த்ததுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஆக்சுவலி. ஓகே. கரெக்ட்டான பாத்ல தான் வரும். ஆக்சுவலி யாரும் டவுட்ஸ் அப்படிங்கிறத கேட்டதில்ல. ஏன் அப்படின்னா, நான் அந்த அளவுக்கு அதுக்கு எஃபோர்ட் போட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே எதுக்கு அடுத்து எத ஃபிக்ஸ் பண்ணுனா கரெக்ட்டா இருக்கும். இப்போ நம்ம இத சொல்லணுமா? இல்ல அதுக்கு அடுத்ததுல நம்ம இன்னொரு விஷயத்த சொல்லணுமா? அப்படிங்கிற அந்த ஆர்டர் ஃப்ளோ அப்படிங்கிறத பெர்ஃபெக்ட்டா வச்சிருக்கிறேன். அதனால தான் மோஸ்ட்லி யாருக்குமே டவுட்ஸ் அப்படிங்கிறது வந்ததில்ல. அடுத்து நீங்க டெய்லி அனாலிசிஸ்குள்ள வரும்போது மட்டும் தான் உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒவ்வொரு கேண்டில்ல உள்ள அந்த சைக்காலஜி அப்படிங்கிறது தெரியும். அடுத்து நெறைய பேர் சொன்னது, இதுக்கு முன்னாடி நான் வந்து அவசரப்பட்டு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்லயே வெளிய வந்துருவேன். ஏன் அப்டின்னா பயம் இருக்கும். எங்க லாஸ் வந்துருமோ! இல்ல லாஸ் எப்படி ரெக்கவர் பண்றது அப்டின்ட்டு. பட் இப்போ வந்து எல்லாருமே என்னால இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் வரும் அப்படிங்கிறத நான் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணல. என் கூட சேர்ந்து நீங்களும் ஐடென்டிஃபை பண்ணி, கரெக்ட்டான இடத்துல என்ட்ரி எடுக்கிற அளவுக்கு நீங்க ஒரு வாரத்திலேயே நீங்க ட்ரெயின் ஆகுறீங்க அப்டின்னா, அப்போ ஒரு விஷயத்த நான் வந்து உங்களுக்கு அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட்டடா கரெக்ட்டான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போய் தான் நீங்க அத வந்து கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணி, அத கரெக்ட்டா கிராஸ்ப் பண்ணி எடுத்துக்கிறீங்க. கரெக்ட்டா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு தப்பான விஷயத்த சொல்லிக் குடுத்து, இத நீங்க மார்க்கெட்ல போயிட்டு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேவே அது ஒர்க் அவுட் ஆகியிருக்காது. செகண்ட் டே ஒர்க் அவுட் ஆகியிருக்காது. 3 டே ஒர்க் அவுட் ஆகியிருக்காது. இப்படி இத்தன 1 மாசமா, 1 1/2 மாசமா இருக்கிறவங்க எல்லாம் டெய்லியுமே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, நாம ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய விதம் கரெக்ட்டு. கரெக்ட்டான இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம். அதனால தான் நம்மளுக்கு பயம் அப்படிங்கிறது வரல. கரெக்ட்டான இடம் வர்ற வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்றோம். வெயிட்டிங் டைம்ல அந்த பயம் அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்ன? நம்மளுக்கு ஷூரா தெரியுது மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியுது. அந்த ஸ்ட்ராட்டஜி கூடவே ட்ரேடிங் சைக்காலஜி இன் த சென்ஸ் பொறுமையா இருக்கணும். அந்த பொறுமை எப்ப வரும்? நம்மளுக்கு ஒரு விஷயம் ஷூரா தெரியும்போது தான் பொறுமை வரும். அடுத்து பயம் எப்ப போகும் அப்டின்னா, அதேதான். இந்த விஷயம் இப்படிதான் நடக்கும். இன்கேஸ் தப்பா நடந்தா கூட அதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது கையில இருக்கும்போது மட்டும் தான், பயம் இல்லாம நம்மளால வந்து ஒரு விஷயத்தையே பண்ண முடியும். எப்போ ஒரு சிலருக்கு பயம் வரும் அப்படின்னா, ஒரு விஷயத்த பண்றோம். அந்த விஷயத்தோடைய ரிசல்ட் நெகட்டிவா போயிருச்சு. அந்த நெகட்டிவிட்டிய ஹேண்டில் பண்ணக்கூடிய சொல்யூஷன் இல்லாதப்ப தான் பயம் வரும். அந்த நெகட்டிவிட்டிய ஹேண்டில் பண்ணக்கூடிய சொல்யூஷனும் நம்ம கையில இருக்கும்போது, பாசிட்டிவா போனாலும் பயம் கிடையாது. நெகட்டிவா போனாலும் பயம் கிடையாது. ஏன் அப்டின்னா 2த்துக்குமே நம்ம கையில ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஆன்சர் இருக்குது. அப்படிங்கிறப்போ, பயம் அப்படிங்கிறது இதுல வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஓகேவா? ஸோ இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க. இந்த 2026ல என்ன பண்ணணும்? அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டா கொஞ்சம் யோசிச்சு வச்சிருப்பேன். பட் என்னதான் நாம யோசிச்சு வச்சாலுமே, இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு சில நியூ திங்ஸ இம்மீடியட்டா நம்ம யோசிச்சே பார்த்திருக்க மாட்டோம். இப்போ நாளைக்கே பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் இன்னோவேட்டிவா ஒண்ணு தோணலாம். இத நம்ம இதுல கொண்டு வரணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த டைம்ல நான் அத கரெக்ட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி, பேக் டெஸ்ட் பண்ணி அத உங்களுக்கு குடுக்கும்போது சக்சஸ் ஆகும். ஸோ எதுவுமே இப்போதைக்கு நான் வந்து சொல்லப்போனா பிளான் பண்ணல. கரண்ட்டா, பிரசன்ட்டா இப்ப என்ன பண்ணணும்? அதுல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். அண்ட் ஆல்ரெடி செக்லிஸ்ட் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து ஒண்ணு சென்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த வீக் நீங்க பண்ணக்கூடிய டாஸ்க் என்ன அப்படிங்கிறதையும் நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணிட்டேன். அண்ட் அகைன் உங்களுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக மறுபடியும் நான் உங்களுக்கு வேணா டெலிகிராம் சேனல்ல என்ன ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத போஸ்ட் பண்றேன். அத நீங்க
கரெக்டா செஞ்சு முடிங்க. அடுத்தது நானுமே பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு விஷயத்த. அது கரெக்டா இதுதான் இத்தனை மல்டிபிள் சினாரியோஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை இமீடியட்டா நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். செக்லிஸ்ட்ல நான் என்ன கொடுத்துருக்கேன்னா அதே தான். பட் அந்த செக்லிஸ்ட்ல என்ன கொடுத்துருக்கேங்கிறது வித் மல்டிபிள் சினாரியோஸ், வித் மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். சீக்கிரமாவே அந்த ப்ராசஸை வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் நோட் பண்ணியிருக்கிறேன். பட் ஸ்டில் ஒரு சில விஷயத்துல ஏதோ ஒன்று அன்சாட்டிஸ்ஃபைடா இருக்குது. அதனாலதான் நான் இன்னும் உங்களுக்கு அது கொடுக்கல. ஸோ நான் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் அதை நான் ஃபுல்லா உட்காந்து ரிப்பீட் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். எப்போ எனக்கு ஓகேன்னு 100% இல்லை 200% ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருதோ அப்போ மட்டும்தான் அதை நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். ஓகேவா? ஸோ சீக்கிரமாவே அது கிடைச்சிடும். கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம அதை கண்டினியூஸா 2026ல ரிப்பீட்டடா என்ட்ரி எஸ்எல் டார்கெட் இதுல கண்டிப்பா டார்கெட் தான் ஹிட் ஆக போகுது. ஓகேவா? அப்படியே எஸ்எல் ஹிட் ஆனாலும் ரிவர்சலுக்கான பாசிபிலிட்டிஸோட சேர்த்து தான் ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறத கொண்டு வரேன். அண்ட் ரொம்ப நேரம்லாம் உட்காந்து ட்ரேட் பண்ண வேண்டாம். கொஞ்ச நேரத்திலேயே ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் சம்பாதிக்கிறோம். அட் த சேம் டைம் கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்சஸ். கரெக்ட்? அப்போ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி எப்படி கேபிட்டலை நம்ம வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணும் வித்ட்ரா பண்ணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்டேன். இதெல்லாம் பெர்ஃபெக்டா செல்ஃப் டிசிப்ளின்டோட பண்ணும்போது 2026 நம்மளுக்கு ஒரு நியூ ட்ரேடிங் கரியருக்கான ஒரு பிகினிங்கா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கக்கூடிய விஷயங்கள். அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக லைவ் அனாலிசிஸ்ல ஜாயின் பண்ணிடுறீங்க. நிறைய பேர் ஆஃபீஸ்ல இருக்கிறேன் என்னால கவனிக்க முடியாதுன்னு சொன்னவங்க கூட லைவ் அனாலிசிஸ்ல தான் இம்பார்ட்டண்டா விஷயங்கள் சொல்றாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னுட்டு என்னன்னாலும் பரவாயில்லன்ட்டு லைவ் அனாலிசிஸ்ல மியூட் போட்டுட்டு சவுண்டை கம்மி பண்ணி வச்சுட்டாவது நீங்க வந்து ஜாயின் பண்ணிடுறீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அ லாட். ஓகேவா? ஸோ நீங்க இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா என்னால ஒரு விஷயத்த நெக்ஸ்ட்னு எனக்கு உங்களுக்கு வந்து டெய்லி அனாலிசிஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்கவே முடியாது. ஸோ நீங்களும் அதுக்கு வந்து கோஆர்டினேட் பண்றீங்க. கரெக்டா? அப்போ உங்களோட எஃபர்ட்டும் இதுல இருக்குது. ஸோ எப்பவுமே ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதுக்கான எஃபர்ட்டையும் சேர்த்து போடுங்க. கண்டிப்பா சக்சஸ் அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங், நியூ இயர் வருது. நியூ இயர்க்குன்ட்டு எந்த ஒரு ரெசல்யூஷன்ஸும் எடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா நீங்க ரெசல்யூஷன்ஸ் எடுத்தீங்கன்னா அது ஒரு வாரத்தோட முடிஞ்சிடும். ஸோ நீங்க எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா நியூ இயரை அதை வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்டா என்ஜாய் பண்ணுங்க. ஒரு நியூ திங்கை வெல்கம் பண்ணுங்க. ஓகேவா? எப்படி நம்ம எப்பவுமே இருக்கணும் அப்படின்னா நீங்க பாஸ்டுக்குள்ளேயும் போயிடக்கூடாது. பாஸ்ட் இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன் அடுத்து ஃபியூச்சர் ஓரியன்டாவும் போயிடக்கூடாது. நான் இது இவ்வளோ சம்பாதிக்கணும் அவ்வளோ சம்பாதிக்கணும்ட்டு ப்ரெசென்ட்ல இப்போ இந்த சுச்சுவேஷன்ல இருக்கீங்களா? இப்போ நான் இதை பண்ணணும், இதை பண்றேன், அடுத்து இந்த ஆக்டிவிட்டி அடுத்து நான் பண்றேன். இப்படி நீங்க ப்ரெசென்ட்ல இருக்க பழகிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் ரொம்பவே பிரைட்டா இருக்கும் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்தது மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்கன்னு இதை நான் ஆல்ரெடி சொல்றதுதான். ஸோ செல்ஃப் டிசிப்ளினை டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இது எல்லாமே உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஓகேவா? ஸோ இந்த ஃபீட்பேக் செஷனுக்கு நீங்க வீக்கெண்ட் டைமிங்ல ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எல்லாமே ரொம்ப வேல்யூபிளான ஃபீட்பேக். அண்ட் தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாயினிங். நம்ம நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு மார்னிங் நாளைக்கு ஈவினிங்குள்ள நான் உங்களுக்கு மோஸ்ட்லி இன்னைக்கு டேக்கான டெய்லி அனாலிசிஸ் அண்ட் வீக்லி அனாலிசிஸ் ரெண்டையுமே சேர்த்தே நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்றேன். ஓகேவா? அண்ட் பாலசங்கர் சார் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. பிரைவேட் டெலிகிராம் ஆக்சஸ் அண்ட் நாளைல இருந்து உங்களுக்கு டெய்லி அண்ட் வீக்லி அனாலிசிஸும் நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். யா யா தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. யா தேங்க்யூ. Thank you. Thank you. Thank you, sir. Thank you. யா தேங்க்ஸ் லாட்.